இவனுக்கு அடிபட்டதும் மருந்து வாங்கலாம்னு கயிறை தாண்டி பட்டம்மாவை பார்க்க பங்களாக்குள்ள போனப்பா. அங்க நீ பேசாத. பொண்ணா நீ? நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, நல்ல மனுஷனுக்கு ஒரு சொல்லுன்னு சொல்லுவாங்க. ஆனா நீ இல்லப்பா, நான் என்ன சொல்ல வரேன்னா போதும். நீ பண்ண அட்டகாசம் எல்லாம் போதும். அவங்க கயிறு கட்டி அடக்கி வச்சோம், நீ அடங்கவே இல்லை. அவ்வளவு திமிரா உனக்கு? அவங்க பேச்ச கேட்கல சரி, ஏன் பேச்ச கூட கேட்கல என்ன அர்த்தம்? சத்தியமா இல்லப்பா, பட்டம்மாவை பார்க்கதான். பார்வதி, நீ செஞ்சது பெரிய தப்பு. கணேசனுக்கு அடிபட்டா நீ எனக்கு போன் பண்ணிருக்கணும், இல்லைனா செக்யூரிட்டி கிட்ட உதவி கேட்டிருக்கணும். ஆனா நீ எப்ப பாரு பங்களா பைத்தியம் புடிச்சு இதுதான் சாக்குன்னு கைத்த தாண்டி இருக்க. நீ தாண்டினது வெறும் கயிறு இல்லாமா, இந்த அப்பனோட மானம் மரியாதை உசுறு எல்லாத்தையும் பறிக்க போற தூக்க கயிறு. உன்னை என் பொண்ணுன்னு சொல்லிக்கிறதுக்கே வெக்கமா. இந்த கொடுமை எல்லாத்தையும் பார்க்க வேண்டாம்னு தான் உங்க அம்மா முன்னாடியே போயிட்டா போல இருக்கு. நான் சொல்றத கேளுங்கப்பா. போதும் போதும், நீ சொல்றத கேட்டு கேட்டுதான் இந்த நிலைமைக்கு வந்திருக்க. உனக்கு பெரியவங்களை மதிக்கவும் தெரியல, அவங்க சொல் பேச்சு கேட்கிற புத்தியே இல்ல. எல்லாரும் உன்னை மன்னிச்சதே தப்பு. அதான் என்ன செஞ்சாலும் பேசாம விட்டுருவாங்கன்னு திமிருல எல்லாத்தையும் செய்யற இல்ல. இப்ப மருந்து வாங்க போறேன்னு சொல்லி அங்க கண்ணுல கண்ட நகையை வேற திருடிட்டு வந்திருக்கியா? இதுக்கெல்லாம் என்ன தண்டனைன்னு எனக்கு தெரியல. நீ செஞ்ச தப்புக்கு நீயே உனக்கு தண்டனை கொடுத்துக்கோ. அது எதுவா இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. அப்பா, அப்பா, அப்பா. அம்மா, அப்பா என்ன சொன்னாருன்னு பாத்தீங்களா? நான் திமிரு பிடிச்சவளாம், திருடையா, பெரியவங்க சொல் பேச்ச கேட்காதவளாம். நீ படுத்த படுக்கையா இருந்துகிட்டே எனக்கு சொல்லி கொடுத்த சமையல நான் ஞாபகம் வச்சு செஞ்சம்மா. அத பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்ல விடலையம்மா அப்பா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஆனா ஒரு நம்பிக்கை இருக்கு, நீ என்னைக்காச்சும் பார்வதி தப்பு பண்ணலன்னு அப்பாக்கு புரிய வைப்ப. அம்மா, நான் என்ன செய்வேன்? பேசாம நான் நிம்மதியா உன்கிட்டயே வந்துட்டுமா? என்ன பட்டமா? தாட்சாயினி மக உன் சமையல்ல மயங்கி கொடுத்தாலே ஒரு கிஃப்ட் பிரேஸ்லெட், அது கொஞ்சம் எடுத்துட்டு வா. என்ன முழிக்கிற? அடகு வச்சிட்டியா இல்ல வித்துட்டியா? அதை எதுக்குமா கேக்குறீங்க? ஒண்ணும் இல்ல, சாயந்தரம் ஒரு நகை கடையை திறந்து வைக்க போறேன். ரிப்பன் வெட்டும்போது கையில பிரேஸ்லெட் இருந்தா நல்லா இருக்கும்ல. எடுத்துட்டு வான்னா என்னைய கேள்வி கேக்குறியா? எனக்கு இப்ப உண்மை தெரிஞ்சாகணும். சொல்ல போறியா இல்லையா? ஆமா, நான் சாப்பிட்ட சாப்பாடு மட்டும் வாந்தி வர அளவுக்கு உப்பா இருந்தது. அப்ப எப்படி மத்தவங்க சாப்பாடு மட்டும் அவ்வளவு ருசியா இருந்தது?
மத்த சாப்பாடெல்லாம் நல்லா தானே இருந்தது. நான் அப்புறம் சாப்பிட்டு பார்த்தேன். ஐயோ, நீங்க சாப்பிட்டு வர பாத்தீங்களா? மாட்டினேன். பட்டம்மா, நீ நல்லா சமைப்பேன்னு எனக்கு தெரியும். ஆனா இவ்ளோ நல்லாலாம் சமைக்க மாட்டேன். அதுவும் இல்லாம உனக்கு உடம்பு வேற சரியில்லையே. அப்படி இருக்கும்போது இவ்ளோ பேருக்கு இத்தனை வகை, இவ்ளோ ருசியா, அதுவும் இவ்ளோ சீக்கிரம் நீயா சமைச்ச? சொல்லு. ஏய், இல்லம்மா. அப்போ நீ அத சமைக்கல. அவ்ளோ ருசியான சாப்பாடு, அதுல நான் சாப்பிட்டது மட்டும் உப்பா இருந்தது. உண்மையை சொல்லுங்க. அப்ப இங்க என்ன நடந்துச்சு? உன்னை அவளை இந்த வீட்டுக்குள்ள காலடி கூட வைக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. அவ உள்ள வந்து உப்பு போட்டு விருந்தே வச்சிட்டாளா? சரி, நான் யாருன்னு அவளுக்கு காட்டுறேன். அம்மா, வேண்டாம்மா. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கம்மா. பாவமா அந்த பொண்ணை அவளை விட்டுங்கம்மா. அம்மா, நீங்க கொடுத்த இந்த கம்மல் மட்டும்தான் எனக்கு துணையா இருக்கு. இத நீங்க என் பக்கத்துல இருக்கிறதா நினைச்சு நான் இந்த வீட்டை விட்டு போறேம்மா. உன் பொண்ணு ஐஸ்வர்யாவை முதல் தடவை பார்த்தப்பவே எனக்கு ரொம்ப பிடிச்சது. I love you auntie. I love you so much. நீங்க என்ன உங்க மருமகன் சொன்ன உடனே I felt like I was on the top of the world. I'm really very lucky auntie. Thank you so much. ஐஷு, என்ன பேச விடு. சாரிங்க, எங்க ஐஷு உங்க கூட பேசுற சந்தோஷத்துல சும்மா என்கிட்ட இருந்து போனை புடுங்கி என்ன பேசவே விட மாட்டேங்கிறா. இட்ஸ் ஓகே, சின்ன பொண்ணு தானே, அவ எப்பவும் சந்தோஷமா இருக்கட்டும். இந்த சந்தோஷம் இந்த ஊர் முழுக்க பரவணும். அதுக்கு நாம உடனே நிச்சயதார்த்தத்தை நடத்தி ஆகணும். நாளைக்கு மார்னிங் எங்க வெல்விஷஸ் எல்லாம் கூட்டிக்கிட்டு உங்க வீட்டுக்கு வரும். உடனே டேட் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? யூ வெல்கம். தேங்க்யூ so much. Good night auntie. Good night. Sweet dreams. விஜயா மேடம், நாளைக்கு தாக்ஷாயினி அவங்க குடும்பத்தோட இங்க வராங்க. அவங்க கூட நிறைய பேர் வரலாம். அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்ட்டா பண்ணிடு. ஓகே மேடம். அக்கா, ஏதோ ஸ்வீட் ட்ரீம்ஸ்னு சொன்னீங்களே, அப்படியே அவங்க சாப்பிட்ட ஸ்வீட்டை யார் செஞ்சாங்கன்னு சொல்லிட்டீங்களா? என்ன வளர்ற? பட்டம்மா சமையல் புடிச்சு போய் தான் ஐஸ்வர்யா போகும்போது அவ கையில இருந்த பிரேஸ்லெட்டை கழட்டி கிஃப்டா கொடுத்துட்டு போனா. ஆமாமா, ஐஸ்வர்யா பட்டம்மாக்கு தான் கொடுத்தா.
அத பட்டம்மா யாருக்கு கொடுத்தான்னு உங்களுக்கு தெரியுமா? அக்கா, நீங்க கண் அசைச்சாலே வேலை செய்யறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அதுல சில பேரு உங்க கண்ணுல மண்ணு தூவிட்டு உங்களை ஏமாத்திட்டும் இருக்காங்க. இந்த வீட்ல எது நடந்தாலும் இந்த ஆதிக்கடவூர் அகிலாண்டேஸ்வரி காதுக்கு வரணும். ஏன் கண்ல மண்ண தூவ நினைச்ச யாரா இருந்தாலும், அது வேலைக்காரங்களா இருந்தாலும் சரி, சொந்தக்காரங்களா இருந்தாலும் சரி, மன்னிக்கவே மாட்டேன். ஆ, அப்போ நீங்க சாப்பிட்டீங்களே சாப்பாடு, அத சமைச்சது பட்டம்மா இல்ல வேற ஒரு தின்னு தெரிஞ்சா? சத்தியமாக்கா, அந்த பேரை என் வாயால சொல்ல கூட எனக்கு கூச்சமா இருக்கு. டைம் வேஸ்ட் பண்ணாம யாருன்னு சொல்லி தொலை. அன்னைக்கு நம்ம ஃபேமிலி ஃபங்க்ஷன்ல நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கும்போது உங்க ஃபேமிலி போட்டோவை பத்த வச்சாலே அவதான்க்கா நம்ம வீட்டு அடுப்பையும் பத்த வச்சிருக்கா. அவளை நீங்க வீட்டுக்குள்ள காலடி கூட வைக்க கூடாதுன்னு சொல்லிருக்கீங்க. அது மீறி வீட்டுக்குள்ள வந்ததும் இல்லாம சமையல் வேற பண்ணிருக்கானா, அவளுக்கு உங்க பேச்சு மேல பட்டம்மா பத்திக்குச்சு. பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு அப்பா நினைக்கிறாரு. நான் செஞ்சது தப்பா இல்லையான்னு உனக்கும் சாமிக்கும் தான் தெரியும். என்னைக்காச்சும் அப்பாக்கு நான் செஞ்சது தப்பு இல்லைன்னு புரிஞ்சா போதும். கணேச உன்னை நல்லா பார்த்துப்பான். அப்பாக்கும் சாமிக்கும் டெய்லி பூ கொடுத்துரு. நான் போறேன். என்னால யாருக்கும் பிரச்சனை வராது. நீ பார்த்து பத்திரமா இரு. நான் போறேன். ஏய் பார்வதி, இந்த வர. ஏய் பார்வதி, என்ன இந்த பக்கம்? ஒன்னும் இல்ல, சும்மா தூக்கம் வரல, அதான். ஒன்னு இல்ல, சும்மா தூக்கம் வரல. அப்ப ஏதோ இருக்கு.
வாட் ஹேப்பன்? என்னாச்சு பார்வதி? ஐயோ சத்தியமா ஒன்றும் இல்லை. நிறைய வேலை செஞ்சா தூக்கம் வரும். ஒரு வேலையும் இல்லை, ஆனா டல்லா இருக்கு. அவ்வளவுதானே சில்லி கேர்ள். இதுக்கா? இதுக்கு என்கிட்ட ஒரு சரக்கு இருக்கு. என்ன பாக்குற பார்வதி? நீ கொடுத்ததான் இன்ஸ்டன்ட் மேங்கோ பிக்கிள். அன்னைக்கு நீ கொடுத்த இல்ல? ஹேய், அந்த மாங்காய் இல்ல, புது மாங்காய். ஃப்ரிட்ஜ்ல இருந்து மாங்காவை சுட்டு கட் பண்ணி வச்சுக்குவேன். எப்பெல்லாம் டென்ஷனா இருக்கணும் அப்பெல்லாம் இதை நான் சாப்பிடுவேன். இப்போ நீ டென்ஷனா இருக்க, சோ நீ இதை சாப்பிடு. ஹேபிட் பார்வதி. ஏன் பார்வதி பார்த்துட்டே இருக்க? சாப்பிடு. இப்ப என்ன? இப்ப பாரு, இது எப்படி சாப்பிட்றேன்னு தானே பாக்குற. நான் சாப்பிட்றேன் பாரு. எடுத்துக்கோ. எடுத்துட்டு ஆகா, எங்க நீ சாப்பிடு. ஹேபிட் பார்வதி. வெரி குட். எங்க ஸ்மைல். வெரி குட். இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்மைல் பண்ணாலே பார்வதி பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகு. பார்வதி, ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அம்மா என்ன மைண்ட் செட்ல இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. போனதா தெரியும். மழை வேற தூரிட்டு இருக்கு. நீ கிளம்பு. பாய், குட் நைட். வரட்டா? மாங்காய மாங்கா, அருண் கொடுத்த மாங்கா. சொல்லி இருந்தா 100 சமையல்காரங்களை வர சொல்லியிருப்பேன். டைம் இல்லைன்னு சொல்லியிருந்தா ஏதாவது ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணியிருந்திருக்கலாம். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா போய் அந்த பார்வதியை சமைக்க சொல்லியிருந்திருப்பேன். நான் வீட்லயே கால் எடுத்து வைக்க கூடாதுன்னு சொன்னவ கையால சமைச்சு சாப்பிட்டுருக்கோன்னு தாக்ஷாயணிக்கு தெரிஞ்சா என் கௌரவம் என்ன ஆகுறது? அதானே. எல்லாருமா சேர்ந்து என் ஸ்டேட்டஸோட விளையாடுறீங்களா? எங்க சுந்தரம், உடனே இங்க வர சொல்லு. சரிங்கம்மா. பட்டமாவை பார்க்க பங்களாக்குள்ள போனப்பா. பட்டமாவை பார்க்க பங்களாக்குள்ள போனப்பா. உடம்பு சரியில்லையா? இல்லை தம்பி, நல்லா தான் இருக்கேன். அப்போ மனசு சரியில்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படியே மழையே இல்லாமல் வைப்பர் போட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க. சரி, நீங்கள் வண்டியை ஓரமாக நிறுத்துங்க, நான் ஓட்டுறேன். சாரி தம்பி,
ஏதோ ஒரு ஞாபகத்துல வைப்பரை ஆன் பண்ணிட்டேன். நானே ஓட்டுறேன். இட்ஸ் ஓகே, போட்டுங்க. டேய் கணேசா, நீ ஏன்டா இங்க வந்த? அம்மா பார்த்தா திட்டுவாங்க. நீ உள்ள போ, நான் வந்துடுறேன். என்னாச்சு? ஏன்டா அழுவுற? என்னாச்சு? உடம்பு சரியில்லையா? என்னாச்சுடா? அக்கா அக்காவுக்கு என்னாச்சுடா? சொல்லுடா.